ஆனால் இப்போது இந்த கிரகப்பிரவேசம் ஒன்று பண்ணிவிட்டு வந்து வீடு கட்டணும் கிரகப்பிரவேசம் சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் மட்டும் போனால் அப்போ வந்து கூட வந்து சங்கீதா இல்லை, பிள்ளைகள் இல்லைன்னு ஆகிடுது இல்லையா, கன்ஃபார்ம் ஆகிடும் இல்லையா. அதனால் வந்து விஜயம் வரலன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் கிரகப்பிரவேசமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இவெல்லாம் என்ன ஜென்மனே எனக்கு ஒன்றும் புரியல சார். இதெல்லாம் வந்து அம்மா அப்பா வீடு கட்டி போகிறாங்க, அதில் போய் நீ உட்காந்தா என்ன ஆகிட போகுது சொல்லுங்கள். ஸோ இவெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் அந்த ஜாய் கிறிஸ்டிலான்ற அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் சாருக்கு நான் வந்து காஸ்டியூம் பண்ணேன், அவர் வந்து எனக்கு வந்து சாட்டிங் பண்ணியிருக்கிறாரு, நான் அவர் கூட பேசியிருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுது. ஆக மொத்தம் விஜயோட லிஸ்ட்டு வந்து ரொம்ப நீளம் போல். அதாவது இந்த வடிவேல் காமெடி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இது அம்மா அப்பாவையும் வந்து அப்படியே தீபாராதனை பண்ணி அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து குடிச்சு வந்து பேசுவார் தெரியுன்னு நினைக்கிறேன். இது வேற வாயி நார வாயின்னு சொல்லிட்டு அது போட்டு காட்டுங்க, அப்போ தான் தெரியும். இதுங்க ரெண்டும் பெருசாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ரெண்டுமே பிள்ளைய பற்றியும் கவலை இல்லை, பேர பிள்ளைய பற்றியும் கவலை இல்லை, பேத்தியை பற்றியும் கவலை இல்லை, மருமை பற்றியும் கவலை இல்லை. இத்தனையும் ஒரே பிள்ளை. இதுங்க லட்சணம் அப்படி இருக்குது. இன்னொரு தகவல் இருக்குதுன்னு கேட்டால், சஞ்சய் வந்து விஜயோட மகன் சஞ்சய் வந்து அந்த ஜெகதீஸ்வரனை வந்து சட்டையை பிடிச்சி அடிச்சிருக்கான். எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கிட்டேன்னு சொல்லி அடிச்சிருக்கான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு புது வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு விஜய் அவர்கள் வரவே இல்லை, மற்றவர்கள்லாம் இருக்காங்களே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கலாம் சார். முதல்ல அது வந்து ஒரு குடும்பமாகவே இல்லை. முதல்ல ஆளால் தனித்தனியாக இருக்குங்க எல்லாமே. டோட்டலாக மருமக பிள்ளைகள் தனி, அம்மா அப்பா தனி, இவர் தனி, வந்து விஜய் தனி, இப்படி தனித்தனியாக இருக்கிறாங்க. ஒன்று இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, தனித்தனியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்குது. அது வேறு விஷயம், சரிங்களா. ஆனால் இப்போது இந்த கிரகப்பிரவேசம் ஒன்று பண்ணிவிட்டு வந்து வீடு கட்டணும் கிரகப்பிரவேசம் சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் மட்டும் போனால் அப்போ வந்து கூட வந்து சங்கீதா இல்லை, பிள்ளைகள் இல்லைன்னு ஆகிடுது இல்லையா, கன்ஃபார்ம் ஆகிடும் இல்லையா. அதனால் வந்து விஜயம் வரலன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் கிரகப்பிரவேசமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல கிரகப்பிரவேசம்னா ஒரு வீடு கட்டி வந்து நீங்கள் குடி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து சொந்த பந்தங்கள்லாம் வரணும், பிள்ளைகள் வரணும். அதுவும் பிள்ளைகள்லாம் மடியில் உட்காருவாங்க மனையில். ஸோ வீடு மனைவி மக்கள்ன்றது இதுதான், சரிங்களா. இதெல்லாம் வந்து இது ஒரு டைப்பாக இருக்குதுங்க சார். டோட்டலாக அது வந்து விசித்திரமான ஒரு குடும்பமாக இருக்குது. எந்த குடும்பம் கருத்து வெட்டுவேனா கூட ஒரு நல்லது கெட்டத்தை சேர்ந்துருவாங்க, சரிங்களா. இதுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி சேர்ற மாதிரி தெரியல. அது எந்த சொந்தமாக இருக்கட்டுமே, ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் எல்லாமே ஒரு விசேஷம்னா வந்து பத்திரிக்கை வைக்கிறது, இல்லை ஒரு கெட்ட விஷயம்னா வந்து துக்கம் விசாரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த குடும்பம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நான் பார்க்குறேன். அதில் பல சொந்தக்காரங்கள் இருக்காங்க, ஆனால் வந்து விஜய் அவர்கள் கலந்துக்கவே இல்லை. இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவர் கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு இருக்க பேசினா உடனே போயிருப்பார், இவர் வீடுங்கிறதே வரல அப்படின்ற மாதிரி. இது உலகம் முழுவதும் கேட்குற ஒரே கேள்வி தான். ஏன்னா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தனி விமானத்தில் திரிஷாவோட பயணப்பட்டது தெரியும். ஏன்னா அது ஒரு பக்கம் கோவாக்கு போனது உங்களுக்கு தெரியும், சரிங்களா. இது வந்து என்னென்னா வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து பொங்கல் கொண்டாடுனது வந்து பார்த்திங்கன்னா பனையூரில் பொங்கல் கொண்டாடும்போது அதுக்கு வந்து இவர் போனதை நம்ம பார்த்தோம். இவெல்லாம் என்ன ஜென்மனே எனக்கு ஒன்றும் புரியல சார். இதெல்லாம் வந்து அம்மா அப்பா வீடு கட்டி போகிறாங்க, அதில் போய் நீ உட்காந்தா என்ன ஆகிட போகுது சொல்லுங்கள். ஸோ இவங்கெல்லாம் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எங்கே போய் முடியுன்னே தெரில. குடும்பத்துக்கே ஒவ்வாத ஒரு மனுஷன், குடும்பத்தையே பாதுகாக்காத மனுஷன், அப்பா அம்மாவை மதிக்காத ஒரு மனுஷன், யாரையும் வந்து நேசிக்க தெரியாத ஒரு மனுஷன் வந்து எப்படி வந்து நாட்டை ஆள்றதுக்கு ஆசைப்பட்றான்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இந்த வந்து சில பேர் ஆகா ஓகோன்றானுங்க, அந்த தருதலைங்க சில பேர் இருக்கானுங்கள்ல, அதில் இருக்கலாம் ஆகா ஓகோ எங்கள் தலைவர்ன்றானுங்க. இப்போயே தெரிஞ்சிச்சு இவனுடைய ஃபாலோவர்ஸ்லாம் எந்த லட்சத்தில் இருப்பாங்க. அதான் அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள், இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த மாநாட்டுக்கு வந்த பல பேர் பல விதமாக போய் சொல்லிட்டு வந்துருக்கலாம் வீட்டில். ஒவ்வொன்றும் தனித்தனி கதையாக இருக்குது. அது மொத்தம் வந்து தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தருதலைகள் தான் இருக்க போகுது. எல்லாமே தருதலைக்கு தான் பார்த்த வரைக்கும். பெரும்பாலும் வந்து பொறுப்பான நபர்கள் யாருமே அந்த கட்சியில் இருக்கிற மாதிரியே தெரியல. ஹெட்லேருந்து நான் சொல்கிறேன், விஜய்லேருந்து சொல்கிறேன்.
இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும்? பெற்றோர்களுக்கு வந்து மதிக்கிற வந்து ஒரு தலைவனாக இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள தலைவனாக இருக்கணும், இப்படி தானே இருக்கணும் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து சரியான நபராக இல்லை. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏதோ நம்ம வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷும் த்ரிஷா தான்ன்ற அந்த லிஸ்ட்டை தாண்டி நான் சொல்கிறது தனி விமானத்தை பயணப்படுற வந்து த்ரிஷா, பொங்கல் பண்டிகைக்கு போன வந்து கீர்த்தி சுரேஷ் தாண்டி இப்போ இந்த மாதம்பட்டி ரங்கராஜ்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது இல்லையா? அதில் அந்த ஜாய் கிறிஸ்டிலான்ற அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் சாருக்கு நான் வந்து காஸ்டியூம் பண்ணேன், அவர் வந்து எனக்கு வந்து சேட்டிங் பண்ணியிருக்கிறாரு, நான் அவர் கூட பேசியிருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுது. ஆக மொத்தம் விஜயோட லிஸ்ட்டு வந்து ரொம்ப நீளம் போல் இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியே வருது. இல்லை சார், மாநாட்டுக்கு தாய் தந்தையே கூப்பிட்டு உட்காரச்சி பார்த்தாரு, அழகு கூட பார்த்தாருன்னு பார்த்தேன். உட்காருங்க எழுந்துக்காதீங்க அப்படின்லாம் சொன்னார். ஆமாம் பார்த்தேன். நமக்கு அப்படியே பார்த்த உடனே அப்படியே புலகாக்கி தான் அடைஞ்சிட்டோம்ப்பா, இப்படி ஒரு பிள்ளையா. அதாவது இந்த வடிவேல் காமெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அம்மா அப்பாவையும் வந்து அப்படியே தீபாராதனை பண்ணி அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டை வந்து குடிச்சு வந்து பேசுவார் தெரியும்னு நினைக்கிறேன். இது வேற வாயி நார வாயின்னு சொல்லிட்டு அது போட்டு காட்டுங்க, அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது. மாநாட்டில் வந்து அப்படியே அம்மாவும் பிள்ளையும் அப்படியே சார் பாசத்தை புழிஞ்சாங்க, அம்மா அப்பா 2 பேருமே இல்லையா பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தா அடுத்த நாளே சிரிக்குது, ஊரே சிரிக்குது. என்னென்னா அம்மா அப்பா கிரகப்பிரவேசம், அது வந்து பார்த்தா பிள்ளைய வரல. அதுதான் சார் கேள்வி கேட்குறேன். மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு, ஏன் அவங்க சொந்த வீட்டுக்கு ஏன் போகல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதலை சார். அதுதான் சார், இது மாதிரி நிறைய கேள்வி இருக்குன்ற நான். இதுவே நடிப்பு தான் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் நமக்கு யாரும் வேண்டாம் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருக்கலாம். அவன் பொண்டாட்டி வேணாம், பிள்ளைங்க வேணாம், அம்மா அப்பா எல்லாம் வேணாம். இந்த ஊர்வாயை மூணு இல்லையா, பல பேர் கேட்பாங்கல்ல, பொண்டாட்டி பிள்ளைங்களை கேட்கக்கூடாது, அம்மா அப்பா கூட அங்கே வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பல பேர் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து ஊருக்காக வந்து வர வச்சு அப்படியே ஒருத்தர் அப்படியே கண்ணத்து தடவுறது, அப்படியே வந்து கட்டி பிடிச்சி பாசத்தை புழியறதுன்னு அடுத்த நாளே சந்திச்சு இருக்குது. இப்போ கிரகப்பிரவேசத்துக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை அப்படின்ட்டு ஊருக்காக பண்ணது தான் இது. அதனால் ஊருக்காக பண்ணது. ரெண்டாவது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் தான் கேட்டால் அப்பனும் பிள்ளையும் நடிக்கிறாங்க, ஒரு கருத்து வேற்றுமை வந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ வசூல் வந்தது எல்லா தகவலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்சிக்கு தெரியுது. ஒரு மனுஷன் தூரமாக இருந்தார்னா அவருக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஆனால் மாநாட்டுக்கு வந்து எவ்வளோ வசூல் வந்திருக்குன்றது வந்து விஷயம் வந்து எஸ்சிக்கு தெரிஞ்சு எஸ்சி சொல்லியிருக்கிறாரு. கேட்டால் உன்னை ஏமாத்துறாங்கப்பா, இதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி தெரியுது? ஸோ நடிக்கிறானுங்கன்னு அப்பம் பிள்ளைன்னு நடிக்கிறானுங்க, வெளி உலகத்துக்கு சண்டை போட்ட மாதிரியும் கருத்து வேற்றுமை இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இதுதான் உண்மை சார். விஜய் குடும்பத்தையும் ஆளை காணோம், விஜய் அவர்களுடைய மனைவி குழந்தைகள் கூட இந்த வீட்டுக்கு இதுக்கு வரலையே சார். அது அவங்களுக்கு இவங்களுக்கு சார் நான் தான் சொல்கிறேன் சார், வெறும் மாமியார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாமியார் மாமனார்னா என்ன பதவி தெரியுமா? அது வந்து பதவினா எப்படி, அது அந்த பொசிஷன் என்ன தெரியுங்களா? தமிழில் எப்படின்னா சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பொசிஷன் மாமியார் மாமனார்னா வெறும் பேரளவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா, பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா மாமனார் மாமியார் கிடையாது சார். பல பேர் அப்படி தான் நினச்சிட்டுருக்கான். பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா மாமனார் மாமியார் அப்படி கிடையாது. உள்ள தருதலையாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா தொடப்பக்கட்டிலே அடித்து செருப்பாலேயே அடித்து மருமக வாழா வெட்டியாக போனால் கூட போய் கன்வின்ஸ் பண்ணி பேசி வந்து பிள்ளையும் மருமகளும் வாழ, அவங்க தான் மாமியார் வந்து மாமனார். இதுங்க வந்து சும்மா வந்து பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டாலே மாமனார் மாமியார் கிடையாது சார். இப்போ நிறைய பேர் அதான் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், மாமனார் மாமியார்ன்ற பொசிஷன் வேறு. புள்ள வந்து ஊதாரியாக இருப்பான், அவனை வந்து திருத்தி மருமகளோட சேர்த்து வாழ வைக்கணும், பேர பிள்ளைகளோட சேர்ந்து வேணும். இதுங்க ரெண்டும் பெருசாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டுமே பிள்ளைய பற்றியும் கவலை இல்லை, பேர பிள்ளைய பற்றியும் கவலை இல்லை, பேத்தியை பற்றியும் கவலை இல்லை, மருமக பற்றியும் கவலை இல்லை. இத்தனையும் ஒரே பிள்ளை. இதுங்க லட்சணம் அப்படி இருக்குது. இதுதான் உண்மை. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், எது யாரையும் குறைவாக பேசணும் அவசியம் கிடையாது. இதே வந்து விஜய் வந்து அம்மா அப்பாவை தவிர்த்துட்டு இருந்தால் கூட தவறு நம்ம பேசியிருக்கோம் கடந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பமாக இருக்கணும் சார். இப்போது சிவகுமார் வந்தார், அவர் வந்து எல்லா குடும்பங்களும் இருக்க சின்ன சின்ன பிணக்குகள் இருக்கும், எல்லா குடும்பத்திலும் இருக்கும். ஆனால் ஒரு மேடையில் வரும்போது, பொது நிகழ்வு வரும்போது பார்த்தீங்கன்னா அத்தனை குடும்பமாக வந்து உட்காந்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை, கௌரவன்றது அதுதான், பெருமைன்றது அதுதான். நாச்சி வரணும் மூஞ்சி திருப்பிட்டு மூளைக்கு வந்து உட்காராமல் இல்லை வராமல் விட்டுறாமல் எல்லோரையும் வந்து அசம்பிள் பண்ணுறாரு. அதுதான் மூத்தவங்கன்றது அதுதான் சார். பெரிய மனுஷனா என்ன, புள்ள தனியாகவும் மருமக தனியாகவும் வந்து மருமகளை பற்றி கேள்வி கேட்டால் வந்து அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி பேசுறது, அதெல்லாம் தப்பான விஷயம். எல்லா குடும்பத்துலேயும் சின்ன சின்ன கருத்து வேற்றுமை இருக்கும் சார். மாமியார் மருமகளுக்குள்ளே இருக்கும், என்ன எல்லா குடும்பத்திலும் சிக்கல் இருக்கும், சின்ன சின்ன பிணக்கு இருக்கும்.
அதெல்லாம் வந்து கருத்து வேற்றுமைலாம் வந்து மறந்து வாழறது தானே. அப்படி இருந்தால் சுடுக இவங்களாம் எப்படி தான் அவ்வளோ பெரிய வீட்டில் வாழறானுங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. மூஞ்ச திருப்பிக்கிட்டு இல்லை வந்து ஒருத்தர் மூஞ்ச பார்க்காம தனித்தனி வீட்டில் அவ்வளோ பெரிய வீட்டில் இவன் மட்டும் ஒருத்தர் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரில. இல்லை சார், எல்லாருமே ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க. குடும்பமே சேர்ந்து இவங்க ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எங்கள் சார் குடும்பம் தான் சார். அது குடும்பன்றது எங்கே இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பேரும் ஒரு குடும்பம். யார்? எஸ்ஏசி, சோபா, விஜய். இந்த 3 பேர் ஒரு குடும்பம். அவங்க 3 பேரும் தனியாக ஒரு குடும்பம். ஸோ அப்படி தான் இருக்க தவிர சங்கீதா பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு நடவடிக்கை பிடிக்கல, விஜயோட நடவடிக்கை பிடிக்கல அவங்களுக்கு. அது என்னன்றது ஊருக்கே தெரியும். ஒழுக்கமாக இருக்கணும் சார். ஒழுக்கமாக இருக்கிற பெண் தான் வந்து, ஒழுக்கம் இல்லாத பெண்கள் தான், இல்லை பணம் மட்டும் வந்தால் போதுன்னு வந்து வர பெண்கள் தான் எப்படி வேணால் வாழ்ந்துக்கிட்டுன்னு நினைக்கணும். புருஷங்காரன் என்ன வேணால் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு வரட்டும், நமக்கு தேவை கொண்டாந்து மூட்டையாக பணம் கொண்டாந்து கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குற பெண் கிடையாது. நீ பணம் வந்து நீ கொண்டு வரலாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து தனக்கான கணவன் தனக்கு மட்டுமே வந்து உண்மையாக இருக்கணும், உரிமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நல்ல பெண்கள். இல்லை பணம் மூட்டையாக கொடுக்குறான், அவன் எக்கடாவது போட்டால் எங்கேயாவது மேயிட்டோன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நல்ல பெண்கள் கிடையாது. அந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் சங்கீதா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நல்ல குடும்ப பெண். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், பிள்ளைகளும் அதே மாதிரி நல்லா வளர்த்துருக்குறாங்க. பிள்ளைகளுக்காக வந்து தனக்கு வாழ்க்கையை தியாகம் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வந்து பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒழுக்கம் இல்லை, நல்லா தெரியுது நமக்கு. பல பிரச்சனைகள் இருக்குது. 6 மணிக்கு மேலே ஒரு மனுஷன் மேலே இவ்வளோ விமர்சனம் வருது. ஒரு நாய் கூட வாய் திறக்கவே இல்லை அந்த கட்சியில். என்னையா ஓரளவுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பலவீனமாக இருக்கிறாரு அப்படின்னு பரவலாக பேசலாம். ஊரே பேசுது, உலகமே பேசுது. யாராவது ஒருத்தன் பதில் சொல்கிறான் பாருங்க. அந்த ரகசியத்தை தான் சொல்லுங்க வேண்டாம். 6 மணிக்கு மேலே என்ன தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இல்லை, இது உண்மை. ஜான் ஆரோக்கியசாமியே வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கால் பண்ணால் 6 மணிக்கு மேலே விஜய் எடுக்க மாட்டாராம். இல்லை ஏதாவது ஒரு அப்ரூவல் கேட்கணுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே பேச முடியாதான். மறுநாள் காலையில் வந்து 6 மணிக்கு தான் அவர் வந்து பேசுவார். அப்போ என்ன பொருள் இது? அந்த இடைப்பட்ட 6 மணி நேரம் என்ன பண்ணுறாரு? எங்கே போகிறாரு? எந்த உலகத்துக்கு போகிறாரு? சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மொத்தம் இதுதான் அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு கணவர்கிட்ட வந்து எப்படி மனைவி வாழ்வாங்க? சங்கீதா பிரிஞ்சு போன ரகசியம் என்ன சார்? சொல்லுங்கள் சார். சரியான நபர்கள் வந்தால் நீங்கள் ஊருக்கே வரீங்க, கட்சி நடத்துகிறீங்க, பொதுமக்களுக்கு அறிவு சொல்கிறீங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இது மக்களுடைய கேள்வி. 6 மணிக்கு மேலே விஜய் எங்கே போகிறார்? 6 to 6 எங்கே போகிறார்? அதை சொல்லுங்கள். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி பிரிஞ்சு போனதுக்கான காரணம் என்ன? அதை சொல்லிட்டு நீ வந்து ஓட்டு கேளுன்ற நான் அதை சொல்லிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட வா பிரச்சாரத்துக்கு. இப்போ மக்கள் பிரச்சாரத்தில் கேட்க போகிறாங்க. இப்போ என்ன செய்வீங்க? விஜயோட மக்கள் பிரச்சாரத்தில் இந்த கேள்வி எழுப்ப போகிறாங்க. மனைவி வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான காரணம் என்ன? விஜய்கிட்ட பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? 6 மணிக்கு மேலே எங்கே போகிறாரு? ஸோ அந்த கேள்வி வந்து இருக்குது. அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லல. நீங்கள் விஜய் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசுங்க ரெண்டும் சொல்லலாமே. அப்போ அதிலே தெரியலையா சார்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 பேர் தனி, அந்த 3 பேர் தனி. ஃபுல்லாக என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். வந்து அம்மா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சார். ஆனால் பொண்டாட்டி அப்படி பண்ண மாட்டாங்க. பொண்டாட்டி வந்து புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா திருத்துற இடத்துல இருப்பாங்க. அம்மா வந்து என்ன சொல்லிட்டுனா வந்து வேறு வழி இல்லை, நம்ம பெற்ற பிள்ளையாயிட்டானே, அது அவன் குடிச்சிட்டு வந்தானா கூட தட்டில் சோத்து போட்டு வைப்பாங்க. ஆனால் குடிச்சிட்டு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவனை வந்து திருத்தணும்னு நினைக்கிறவங்க தான் மனைவி. இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான். விஜய் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி to 6 மணி எங்கே போகிறாரு? அந்த ரகசியத்தை உடைக்கிட்டு சொல்லுங்கள். சங்கீதா பிரிஞ்சு போனதுக்கான காரணம் என்ன? இன்னொரு தகவல் இருக்குதுன்னு கேட்டால், சஞ்சய் வந்து விஜயோட மகன் சஞ்சய் வந்து அந்த ஜெகதீஸ்வரனை வந்து சட்டையை பிடிச்சி அடிச்சிருக்கான். எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கிட்டேன்னு சொல்லி அடிச்சிருக்கான். அந்த பையன் அடிச்சிருக்கான். அப்போ என்ன பொருள் அது? எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அடித்தான்னா அதுக்கு என்ன பொருள் சார்? சொல்லுங்கள். அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் இருக்குது. அதனால் முதல்ல வந்து தன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழட்டும். அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயத்துக்கு வரட்டும். மக்களை காப்பாற்றட்டும். அதுக்கப்புறம் முதல்ல ஒரு குடும்பத்தை காப்பாற்றணுன்ற நான். இல்லை சார், இந்த மாதிரி வந்து இவங்க ஃபுல் குடும்பமே ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ராமாவால் இவங்க என்ன சாதிக்க போகிறாங்கன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை சார். இவங்க நினைக்கிறாங்க மக்களை தான் வந்து எளிதான வந்து முட்டாள்கள் மக்கள் எப்படி வேணால் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அங்கே எனக்கு தெரிஞ்சு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகனை பார்க்க வந்த கூட்டமாக தான் இருக்க தவிர, அதை தாண்டி ஆழமாக வந்து அரசியல் ரீதியான வந்து அதான் சொன்னேன் தத்துவங்கள் அடிப்படையிலையோ இல்லை வந்து கட்சியின் கருத்து அடிப்படையிலையோ கொள்கை அடிப்படையிலோ வரவே கிடையாது. நடிகனை பார்க்க வராங்க, அவ்வளோதான். சினிமாவில் பார்க்கும்போது சினிமாவில் பார்க்குறது நேர்லேயே பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு வராங்க, அவ்வளோதானே தவிர
மற்றபடி வந்து எனக்கு தெரிஞ்ச கட்சி வந்து எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தத்துவார்த்த அரசியலையோ கொள்கை அரசியலோ வந்து முன்வைக்கவே இல்லை, கருத்தியலாக எதுவுமே கிடையாது. விஜயே கருத்தியல் இன்னும் பேசவே இல்லை, எந்த கருத்தையும் பேசவே இல்லை. சும்மா 2 டயலாக் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா சரக்கு இல்லை, டோட்டலாக முகத்தை பார்த்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அது எம்ஜிஆர், நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், அது வந்து எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் வந்து பேசுகிற எல்லாத்தையுமே வந்து ஒரு கருத்தாக பார்த்தாங்க. காரணம் திராவிட மேடையில் அவர் ஏறினது. எம்ஜிஆர் வாய் திறந்து எது பேசினாலும் வந்து ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கருத்தாக பார்த்தாங்க மக்கள். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவரே சொல்லியிருக்கார் நெஞ்சில் குடியிருக்கணும், நெஞ்சில் குடியிருக்குன்ட்டு. நெஞ்சில் பச்சை குத்துனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வழிகாட்டவே இல்லை. இதுதான் உண்மை. நெஞ்சில் பச்சை குத்துந்து யார்? தாடி பாலாஜி. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து இவங்க வந்து புறந்தள்ளிட்டானுங்க. இதுதான் உண்மை. யார் வந்து இவ்வளோ ஆத்மார்த்தமாக இருப்பாங்க தலைவர் சொல்லிட்டு? எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஆள் ஒரு ஆள் தான் நடிகர்லேருந்து வந்தார், அவரே வந்து இவருக்கு வந்து புறந்தள்ளிட்டாங்க. அதுதான் உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.